ஓம் நமோ பகவதே சர்வமங்கலதாயினி சர்வயந்திர ஸ்ரோபணி சர்வமந்திர ஸ்ரோபணி சர்வலோக ஜனனி சர்வபிஷ்ட பிரதாயினி மகாதிரிபுரசுந்தி மகாதேவி சர்வபிஷ்ட சாதை சாதை ஆபத்தோ நாசே நாசே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி 20/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. இரவு விடிய காலை 4:56 வரை. பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இரவு 7:32 வரை. பிறகு சதயம். இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இரவு விடிகால வரை. பிறகு மரண யோகம். இன்றைய சிறப்பு காலாஷ்டமி, சதாஷ்டமி, மதுவான இயக்கம். ரொம்பவும் சிறப்பான நாள் அஷ்டமியாக இருந்தாலும் சிறப்பான பலன் கொடுக்கக்கூடியது. காலாஷ்டமி வழிபட வேண்டிய, கால பைரவர் வழிபட வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரங்கள். குளிகை இரவு 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வார சூளை வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலன், நட்சத்திர பலன் என்ன என்பதை இப்போது காண்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மேசராசியில் உள்ளது. மக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சிம்ம ராசியில் உள்ளது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தனுசு ராசியில் உள்ளவர். இவர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். சிக்கல்கள் தேடி வரும். நீங்கள் சற்று ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். பரணி மேசராசி, பூரம் சிம்ம ராசி, பூராடம் தனுசு ராசி பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். எண்ணியது அனைத்தும் நடைபெறும். எதிர்பார்த்த காரியம் ஜெயமாகும். வெற்றி தேடி வரும். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய மிக சிறப்பான நாள். கிருத்திகை மேசம் ரிஷபம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மகரம் நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சற்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கை. வேலை செய்யும் இடத்தில் கை காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வாகனத்தில் போகும்போது ஞாபக மறதி ஏற்படும். விபத்துகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் கூடும். மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். ரோகிணி ரிஷபராசி, அஸ்தம் கன்னி ராசி, திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. அனைத்தும் மன சந்தோஷம், சாந்தம், இன்பம் தேடி வரும். மனமகிழ்ச்சி கூடி வரும் நாள். மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பொறுமை, நிதானம், பக்குவம் தேவை. சற்று வேகப்படாமல் இருப்பது மிகவும் நன்மை தரும். திருவாதிரை சுவாதி விசாகம். திருவாதிரை மிதுன ராசி, சுவாதி துளாராசி, சதயம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அனைத்து காரியம் ஜெயமாகும். நன்மை தேடி வரும்.
காரிய வெற்றி உண்டாகும், மனமகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் தேடி வரும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய நாள். புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மிதனராசியும் கடகராசியும் துளாராசியும் விருச்சிக ராசியிலும் கும்பராசியிலும் மீனராசியிலும் பிறந்த நண்பர்கள், அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அதிக நன்மையும் இல்லாமல் அதிகம் கெடுதலும் இல்லாமல் மத்திபமான நாள். சில வெற்றிகள் தேடி வரும், சில காரியம் ஜெயமாகும், எதிர்பார்த்த வரவு கை கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஆன பலன் இல்லை என்றாலும் மனசு சிறு சிறு சந்தோஷங்கள், மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் கடகராசி, அனுசம் விருச்சிக ராசி, உத்திரட்டாதி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனங்களில் மன ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவன சிதைவு இருக்கக்கூடாது. வீண் விவாதங்கள், வார்த்தையால் தன் வார்த்தையை தனக்கு பிரச்சனையை கூடும், சிக்கல்கள் ஏற்படும். கவனம், நிதானம், பொறுமை அவசியம் தேவை. ஆயில்யம் கேட்டை மூலம், ஆயில்யம் கடகராசி, கேட்டை விருச்சிக ராசி, மூலம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியம் ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம். எடுத்த காரியம் அனைத்து வெற்றி தேடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.